சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கட்சியை விட்டு வெளியே போடா செந்தில் பாலாஜி என்று தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு அவதூறுகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்க்கட்சியினர்கள் பரப்பி வரக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியை போல் வாக்குமூலம் கொடுக்காமல் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அசோக்குமார் தனக்கு தெரிந்த உண்மைகள் அனைத்தையும் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த போதிலும் தற்பொழுது திடீரென்று சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகியது எதற்காக? உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய பண்ணை வீட்டில்தான் நான் இருந்ததாகவும் நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது நான் ஆஜராகியதற்கு முக்கிய காரணம் இதுவரை சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படும் என்று கடைசியாக வீட்டிற்கு வந்த சம்மனின் காரணமாகத்தான் நான் ஆஜராகியுள்ளேன் என்றும் எனக்கு எனது சொத்துக்கள் எனது குடும்பம் முக்கியம், திமுகவை காப்பாற்றி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதற்கேற்ப அசோக்குமார் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 15 மாதங்கள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். ஒரு வார்த்தை கூட திமுகவை பற்றி வாய் திறக்கவில்லை. அதற்காகத்தான் அவர் ஜாமீனில் வெளியே வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த முறை நிச்சயமாக அசோக்குமார் கொடுக்கின்ற ஆவணங்களும் வாக்குமூலங்களும் செந்தில் பாலாஜி உட்பட திமுகவின் பல அமைச்சர்களது கதை முடிந்துவிடும். தேவைப்பட்டால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கூட விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்ற தகவலும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. நாம் அமலாக்கத்துறை வழக்கறிஞரிடம் கேட்டறிந்த பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை நாங்கள் மீண்டும் கைது செய்வோம், அவரிடம் விசாரணையை நடத்துவோம். அவர் கொடுத்த நீதிமன்றத்தில் உண்மையை தெரிவித்ததன் காரணமாகத்தான் அவருக்கு ஜாமீனும் 3 லட்சம் ரூபாய் அபதாரமும் கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். ஆனால் இன்னும் 24 நாட்களில் செந்தில் பாலாஜி உட்பட அனைவரையும் நாங்கள் கைது செய்வோம் என்ற தகவலை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் சட்டத்தை ஒரு நாளும் செந்தில் பாலாஜி சொல்லாத அகப்படுவான் அசோக்குமார் மூலமாக அமலாக்கத்துறையினர் பெற்றுவிடுவார்கள். இதற்காகவே தான் அதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு பேச்சுக்கும் இடமில்லை என்று தெரிவித்துவிட்டார்.